தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடன் நிலுவைத் தொகையை கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பெண்களிடம் அவதூறாக பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. கீழக்கடையத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு பைனான்ஸ் மூலமாக கடன் பெற்று பணத்தை திரும்ப செலுத்தி வந்தனர். தொடர்ந்து சூழ்நிலை காரணமாக கடன் நிலுவைத் தொகையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 5க்கும் மேற்பட்ட பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் பெண்ணின் வீட்டிற்கு சென்று அவதூறாக பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு ஒரு நாள் செலவு தான் குடும்பத்தையே பிரிச்சுட்டு போயிருவோம் தெரிஞ்சுக்கோங்க. ரூபாய் பூரா எடுத்து திங்க வேண்டியது பூரா போன என்னக்கா ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. மேலும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா Be the boss. சுமார் 16 பைனான்ஸ் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கடையம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். டைமிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. வீட்டு முன்னால 4 பேர் 5 பேர் பைக்ல வந்து நின்றுட்டு ரொம்ப தப்பா பேசுறாங்க. எனக்கு கடையம் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கடையம் காவலன்னா என்னை காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா நான் என் குடும்பத்தோட சூசைட் பண்றதை தவிர வேற வழி தெரியல. நீங்க தான் என்னை காப்பாற்றணும். இதனிடையே நிதி நிறுவனத்திடம் கடன் வாங்கி சிக்கி தவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் அருகே கோழிக்கடையில் சிறுத்தை ஒன்று நடமாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்து ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளை வேட்டையாடுகின்றன. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒரு சிறுத்தை நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து சரவணன் என்பவருக்கு சொந்தமான இறைச்சி கடையில் நுழைந்து கோழிகளை வேட்டையாடுவதற்காக நடமாடியது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் சிறையில் தூய்மை பணியின் போது செல்போன் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த திருவள்ளூரில் உள்ள புழல் சிறையில் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் அவ்வப்போது காவலர்கள் நடத்தும் சோதனையில் செல்போன், கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விசாரணை சிறையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே நடைபெற்ற தூய்மை பணியின் போது புதரில் கேட்பாரற்று கிடந்த பொட்டலத்தை பிரித்த போது அதில் ஒரு செல்போன், 39 கிராம் கஞ்சா, சிகரெட்டுகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.